ராதே கிருஷ்ணா. சுக மகரிஷி பூத்தனை மோட்சத்தை வர்ணிக்க கேட்டோம். தொடர்ந்து பரீட்சித் கேட்கிறார். பிரபு, பகவான் ஸ்ரீஹரி சகல வல்லமையும் பெற்றவர். அவர் பல திரு அவதாரங்கள் செஞ்சு பலவிதமான திருவிளையாடல்களை பண்ணினார். அவை எல்லாமே நம்ம செவிகளுக்கும் மனசுக்கும் இன்பம் கொடுக்கக்கூடியவை. அவரோட திருவிளையாடல்களை கேட்கறதுனால மனத்தளர்ச்சியும் சஞ்சலமும் அகன்றிடுது, உள்ளம் தெளிவடையுது. பகவான் கிட்ட பக்தியும் அவரை சார்ந்தவங்க கிட்ட நட்பும் ஏற்படுது. அந்த ஸ்ரீஹரி மானிட லோகத்தை அடைஞ்சு மனித பிறவியை ஒட்டி செய்த வியக்கத்தக்க பால லீலைகளை எனக்கு சொல்லலாம்னா சொல்லி அருளணும். பரீட்சித், ஒரு நாள் குழந்தை தவழ்ந்து எழுந்தான். அந்த நாள் குழந்தையோட பிறந்த நட்சத்திரமும் சேர்ந்துக்கிட்டது. அதனால் யசோதை கூடியிருந்த பெண்மணிகளோட வாத்திய கீத ஒலியோடையும் மந்திரங்களோட கோஷத்தோடையும் குழந்தைக்கு மங்கள ஸ்நானம் செய்விச்சா. குழந்தையை நீராட்டி அலங்கரிச்சா. அன்னம், வஸ்திரங்கள், பூமாலைகள், பசுக்கள் முதலியவற்றால் அந்தணர்களை உபசரிக்க அவங்க நல்வாழ்த்து சொன்னாங்க. குழந்தையோட கண்களில் தூக்க கலக்கம் உண்டானதை பார்த்து குழந்தையை மெல்ல படுக்க வச்சா. இந்த கொண்டாட்டத்தில் ஆர்வமாக கலந்துக்கிட்ட அயற்பாடிவாசிகளை வரவேற்று உபசரித்த பெரும் மனசு படைச்ச யசோதை குழந்தை அலறதை காதில் வாங்கிக்கல. ஆனால் அலற குழந்தையோ தாய்ப்பாலுக்காக ஏங்கி கால்களை உயர தூக்கி உதறிச்சு. வண்டிக்கு கீழே படுத்திருந்த குழந்தையோட சின்ன தளிர் மாதிரி மென்மையான கால்களால் உதைக்கப்பட்ட வண்டி புரண்டு அதுக்கு மேலே இருந்த பல வகையான சுவைமிக்க இனிப்புகள் கொண்ட மண்பாத்திரங்கள் உடைஞ்சு போய் சக்கரங்களும் மச்சும் தலைகீழாக புரண்டு போய் நுகத்தடி முறிஞ்சு கவிழ்ந்து போச்சு. உற்சவத்தில் கலந்துக்கிட்ட கோபியர்களும் யசோதை, நந்தர் முதலானவங்களும் இந்த வியக்கத்தக்க காட்சியை பார்த்து தங்களையே மறந்துட்டாங்க. வண்டி தானாகவே எப்படி கவிழ்ந்திருக்கும்னு கலங்கி போய் குழந்தையோட நாலா பக்கமும் சூழ்ந்துக்கிட்டாங்க. இப்படி கலங்கி போன கோபர்களையும் கோபிகைகளையும் பார்த்த அங்கே இருந்த சிறுவர்கள் அழுதுகிட்டே இருந்த இவன் காலால் உதைக்க வண்டி விழுந்துடுச்சு, நாங்கள் நேரில் பார்த்தோம், இதுதான் உண்மைன்னு சொன்னாங்க. சிறுவர்களோட பேச்சு தானேன்னு அவங்க அதை நம்பலை. ஏன்னா அந்த குழந்தையோட அளவிட முடியாத வலிமையை அவங்க அறியலை. கிரகப்பீடியோன்னு பயந்துக்கிட்ட யசோதை அழுதுகிட்டே இருந்த குழந்தையை தூக்கி எடுத்துக்கிட்டா. அந்தணர்கள் மந்திரங்களால் நல்வாழ்த்து சொன்னதுக்கப்புறம் தன்னோட பாலை பருக வச்சா. வலிமை மிக்க கோபர்கள் அந்த வண்டியை முதல்ல மாதிரியே சீராக்கி நிறுத்தினாங்க. அந்த வண்டியை அந்தணர்கள் ஹோமம் செஞ்சு தயிர், அக்ஷதை, தர்பை, நீர் இவற்றினால் வழிபட்டாங்க. அந்தணர்கள் பிறர் நலம் பார்த்து மனசு வெம்பாதவங்க, பொய் பேசாதவங்க, தற்பெருமை, பொறாமை, பிறரை துன்புறுத்துறது மற்றும் செருக்கு இதெல்லாம் இல்லாதவங்க. அப்படிப்பட்ட உண்மை நிரூபிக்க அந்தணர்களோட ஆசைகள் என்றைக்குமே வீணாகிறதில்லைன்னு நந்தன் தன்னோட மனசை தேற்றுக்கிட்டார். குழந்தையை எடுத்துட்டு போய் ருக், யஜுர், சாம, வேத மந்திரங்களால் தூய்மை பெற்ற நீரினாலேயும் பச்சிலை மூலிகைகளாலேயும் அந்தணர்கள் மூலம் நீராட்டி நல்வாழ்த்துக்கள் சொல்ல வச்சு ஹோமம் வளர்த்து மன அமைதி அடைஞ்சு அந்தணர்களுக்கு மிகச்சிறந்த உணவு படைத்தார். ஆடை, பூமாலை, தங்க நகைகள் அணிஞ்ச எல்லா சிறப்புகளும் கொண்ட பசுக்களை தன்னோட புதல்வனோட நலனுக்காக அந்தணர்களுக்கு வழங்கினார். அவங்களும் ஆசி வழங்கினாங்க. வேத மந்திரங்களை ஓதி உணர்ந்த ஆச்சாரமிக்க அந்தணர்கள் பகவானிடத்தில் தங்களோட உள்ளம் முழுதும் பதிச்சவங்க. அவங்களோட ஆசிகள் என்றைக்கும் பயனற்று போகிறதில்லை, அது அப்படியே பலனை தந்துடுது, இது நிச்சயம். ஒரு நாள் குழந்தையான ஸ்ரீகிருஷ்ணர் தன்னோட தாய் யசோதையோட மடியில் ஏறி அமர்ந்துக்க அவ தன்னோட புதல்வனை சீராட்டிக்கிட்டு இருந்தா. அப்போ மலை சிகரம் மாதிரி கனத்து போன தன்னோட குழந்தையை பார்த்து வியப்படைஞ்ச யசோதை பாரம் தாங்க முடியாமல் அவனை பூமியில் கிடத்திட்டு மகாபுருஷனான ஸ்ரீஹரியை தியானிச்சிட்டு வீட்டு பணிகளை செய்யலானா.
திருணாவர்த்தன்கிற அசுரன் கம்சனோட சேவகன். கம்சனால் தூண்டப்பட்ட அவன் சுழற்காட்டு வடிவத்தில் முழு கோகுலத்தையும் புழுதியால் மறைச்சான். கண் பார்வையை மறைச்சான். அத்தனை திசைகள்லேயும் பயங்கரமான பேரொலியோட தரையில் கிடந்த குழந்தையை பறிச்சிட்டு போனான். கொஞ்ச நேரத்துக்கு கோகுலம் புழுதியாலேயும் இருளினாலேயும் மறைக்கப்பட்டது. தான் அமர வச்ச இடத்துல தன்னோட புதல்வன் இல்லாததை உணர்ந்தா யசோதை. திருணாவர்த்தனால் வாரி இறைக்கப்பட்ட பெரும் மணலால் அடிபட்டு கலங்கி நிற்கிற எல்லாரும் தன்னையோ மற்றவங்களையோ பார்க்க முடியலை. கொடிய சுழற்காட்டோட புழுதி மழையில் தன்னோட புதல்வன் இருக்கிற இடத்தை அறியாத பேதையான தாய் அவனையே நினைச்சு உருகி தரையில் விழுந்து கன்றை இழந்த பசு மாதிரி அழத் தொடங்கினான். காற்று அடங்கி மணல் மழையோட வேகமும் ஓய்ஞ்சதும் யசோதையோட கதறலை கேட்ட கோபியர் அங்கே நந்தனோட புதல்வனை தேடியும் கிடைக்காம ரொம்பவும் வருந்தி கண்ணீர் நிறைஞ்ச முகமுடையவங்களா அழுதாங்க. சுழற்காற்று வடிவெடுத்த திருணாவர்த்தன் ஸ்ரீ கிருஷ்ணனை வான வெளியில் தூக்கிட்டு போகிறப்ப அவனோட பாரத்தை தாங்க முடியாமல் வேகம் அடங்கி போய் மேலே போக முடியாதவனானான். ரொம்பவும் கனமாக இருந்ததுனால குழந்தை பாறாங்கல்லோன்னு நினச்சான் அவன். ஆனால் கழுத்தை நல்லா கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த அற்புத குழந்தையை அவனால் தள்ளிவிடவும் முடியலை. கழுத்து இறுக்கமாக பிடிக்கப்பட்டதினால கண்கள் அசைவற்று பிதுங்க, குரல் முனக, உயிர் பிரிய அந்த அசுரன் குழந்தையோட கோகுலத்தில் விழுந்தான். ஸ்ரீ ருத்ரரோட அம்பால அடிபட்ட திரிபுரம் மாதிரி வானத்தில் இருந்து விழுந்து தரையில் மோதி சிதறி உடல் நொறுங்கி போன அந்த கொடியவனை கோபியர்கள்லாம் ஒன்றா கூடி நின்று அழுதுகிட்டே பார்த்தாங்க. ஆச்சரியப்பட்ட அவங்க அவனோட மார்பில் தொங்கிக்கிட்டு இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணனை எடுத்து அம்மா கிட்ட கொடுத்தாங்க. வான் வழியாக அரக்கனால் கொண்டு போகப்பட்டு யமனோட வாயில இருந்து மீண்டு நலமாயிருக்கிற அவனை திரும்ப அடைஞ்ச கோபியர்களும் நந்தர் முதலான கோபர்களும் ரொம்பவும் மகிழ்ந்து போனாங்க. இந்த குழந்தை அரக்கனால் யமன்கிட்ட கொண்டு போகப்பட்டான். ஆச்சரியமாக திரும்ப பிழைச்சி வந்துட்டான். இது ஆச்சரியத்திலையும் பெரிய ஆச்சரியம். தீமை புரியிற இந்த கொடிய அரக்கன் தன்னோட தீய செயலினாலேயே அழிஞ்சான். நல்லவன் எல்லோர்கிட்டையும் சமபாவனையோடு இருக்கிறதுனால பயத்தில் இருந்து விடுபடுறான். நாம் என்ன தவம் பண்ணினோமோ, ஸ்ரீமன் நாராயணனை வழிபட்டோமோ, குளம் கிணறு எல்லாம் வெட்டி எளியவங்களுக்கு உதவினோமா, உயிரினங்கள் கிட்ட கருணை காட்டினோமா, தெய்வ செயலா இறந்து போன குழந்தை நம்மளை மகிழ்விக்கிறதுக்காக திரும்ப வந்துட்டதே. அந்த பெரும் காட்டில் பலவாறான அற்புதங்களை பார்த்து வியந்து போன நந்தகோபர் வசுதேவரோட சொல்லை திரும்ப திரும்ப பாராட்டினார். ஒரு நாள் பெண்ணரசி யசோதை குழந்தையை எடுத்து மடியில் இட்டுக்கிட்டு அன்பு பெருக தன்னோட பாலை பருக கொடுத்தா. குழந்தை வயிறு நிரம்ப பால் குடிச்சிட்டு அழகாக புன்னகைக்க யசோதை குழந்தையை முத்தமிட்டு தாளாட்டினான். அப்போ கொட்டாவி விடுற அவனோட வாயில் ஆகாயம், பூமி, ஸ்வர்க்கம், ஒளிமண்டலம், திக்குகள், சூரியன், சந்திரன், அக்னி, வாயு, கடல், தீவுகள், மலைகள், மலைகளில் இருந்து பெறுகிற ஆறுகள், காடுகள், தாவர ஜங்கமங்கள் மற்றும் அத்தனை உயிரினங்களையும் பார்த்தா. அரசி, மான்விழி படித்த அவ திடீர்னு குழந்தையோட வாய்க்குள்ள உலகம் அத்தனையும் பார்த்து நடுங்கி போய் கண்களை மூடி வியப்புல ஆழ்ந்தா. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் 7வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.